அம்மாவுக்கானும் ட்ரெயின் வந்துச்சு. இதோ அங்கே நிற்கிறாங்க. அம்மா, அம்மா வந்துட்டீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைப்பா, இப்போ தான் வந்தேன். கரெக்டாக பாத்ரூம் வந்துன்னு பாத்ரூம் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்தேன்ப்பா. சரி சரிம்மா, வாங்க போகலாம். டைம் ஆகிட்டே இருக்கு. சரி தம்பி, சரி தம்பி, போகலாம் வாங்க. அம்மா, அந்த சூட்கேஸ் என் கையில் கொடுங்க, நான் கொண்டு வரேன். இந்தப்பா புடி. நானும் ரொம்ப நேரமாக தூக்க முடியாமல் வச்சிட்ருக்கேன். நடங்கம்மா போகலாம், டைம் ஆகிட்டே இருக்கு. வாடா வாடா போகலாம், டைம் ஆகுது. என்னம்மா எதுவுமே பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க? இந்த ஊர் எவ்வளோ மாறிடுச்சு இல்லைடா. நான் இருந்தப்போ இருந்த மாதிரி இல்லை. நான் போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சாங்க. அதை பார்த்துட்ருக்குறேன். ஆமாம்மா, அப்படியே இருக்குமா? எல்லாமே மாறிட்டு தானே இருக்கும். இன்னும் போக போக பாருங்க, இன்னும் என்னென்னமோ மாற்றம் வரும். என்னமோ போடா. என்னதான் இருந்தாலும் அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை தான். அந்த காலத்தில் என்ன கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சந்தோஷங்கிறது நிறைஞ்சிருந்தது. இங்கே பணம் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் ஓடிட்டே இருக்கீங்க, ஆனால் நிம்மதி இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கடா? என்னம்மா பண்ணுறது? நாங்கள் சின்ன பிள்ளையா இந்த ஊரில் இருந்தப்போ, நீங்கள இருந்தப்போ வயல் வரப்புமா இருந்தது. இப்போ பாதி ஊரை வயல் வரப்பு காணோம். எல்லாம் காங்கிரீட் பில்டிங் தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? எல்லா மக்களும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்கம்மா. நம்மளும் மாறித்தான் ஆகணும். என்ன பண்ணுறது? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் தான் பார்த்துருக்குறோம். எங்கள் வாழ்க்கை கூட அந்த அளவுக்கு இல்லைம்மா. இனி போக போக எப்படி இருக்குமோ தெரியல. ஆமாண்டா சிவா, என்னமோ போடா. அந்த காலத்தில் நாங்கள் 10 பேர் பிறந்து வளர்ந்து ஒரே ஆள் சம்பாதியத்தில் வாழ்ந்தோம். இப்போ 10 பேர் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டுக்கு பற்ற மாட்டேங்குது. என்னடா இது, இப்படி ஒரு வாழ்க்கை? இதை விடு, நம்ம பிரச்சனைக்கு வா. உன் பொண்டாட்டி என்னதான் சொல்கிற இந்த கல்யாணத்துக்கு? ஐயோ ஆமாம்மா, அதை சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா. ரொம்ப டென்ஷன் பண்ணுற என்னைய. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு, நீங்கள் வந்தால் தான் அவளுக்கு சரி வருமா? உங்கள் அண்ணன் பிள்ளை தானே, நீங்கள் தான் அவளை சரி பண்ணணும். என்னமோ போடா, எங்கள் அண்ணன் பிள்ளை இருந்தால் நல்லா உன்னை பார்த்துக்குவான்னு கட்டி வச்சேன். ஆனால் அவள் போடுற ஆட்டம் இருக்கதே அதுக்கு மேலே முடிய மாட்டேங்குது. வரேன் வந்தவளை கவனிச்சுக்கிற இரு, போயிட்டுருக்குறோம்ல. நான் வருவேன், அவளுக்கு தெரியுமா தெரியாதாடா? நான் எதுவுமே சொல்லலைம்மா, வெளியில் போகிறேன்ட்டு தான் வந்தேன். நான் பேசணும் முதற்கொண்டு எதுவுமே தெரியாது. நீங்கள் போய் நிற்கும் போதே அவளுக்கு ஷாக் ஆவாளுங்கம்மா. அப்போ சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத. ஆமாம், எங்கள் அன்னிக்கும் சொல்லிட்டியா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறான்னு? நீயே உங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு சொல்லு. அவங்க பொண்ணோட லட்சணத்தை நம்ம சொன்னாலாம் காதலுக்கு வாங்கிக்க மாட்டாங்க. நீ சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. கவலையே படாதடா, பொண்ணு வீட்லேயும் நான் போய் பேசுகிறேன், எங்கள் அண்ணன் வீட்லேயும் நான் போய் பேசிக்கிறேன். கவலையே படாத, நான் வந்துட்டேன்ல, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற சாமி? அம்மா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புது தைரியமும் தெம்புமே வந்திருக்குது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கையே வந்திருக்குமா. சரிப்பா, சரி, கவலையே படாத. ஆமாம், என்னதான் பிளான் போட்டிருக்கிறாளுங்க, ஏதாவது தெரிஞ்சுதா? அதாம்மா, என்ன பிளான் போட்டிருக்காளுங்கன்னே தெரியலம்மா. என்னதான் பண்ணுறதுன்னு புரியல. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலம்மா. வீட்டில் ஒருத்தர் இருப்பானே உன் மாப்பிள்ளைன்னு, அவனை வச்சு நீ ஏதாவது பண்ண வேண்டியதானே? அவன் தான் இவன் நமக்கு இப்போ கையாள், புரிஞ்சுதா? அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆமாம்மா, அந்த ஆளை வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடைசியில் அவன் அந்த பக்கம் தாம்மா நிற்பான். அதுதான் பயமாக இருக்குது. எந்த பக்கம் வேணாலும் நிற்கட்டும்டா, நம்ம நினச்சதை நம்ம நடத்தி காட்டணும், அவ்வளோதான். அதுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி வந்தாலும் சமாளித்து மேலே வந்துடணும்டா. சரிம்மா, சரி. இதோ வீடு பக்கத்தில் வந்துருச்சுமா. சரிடா, நான் எதுவும் பேசலை. நிறுத்து, வந்துருச்சு வீடு, இறங்குவோம். சரிம்மா, இறங்கலாம். என்னடா உன் பொண்ணாட்டி என்னமோ பண்ணிட்டு இருக்கிற ஆள்கிட்ட மும்மரமா. இப்போ என்னை பார்த்தது என்ன ஆகிறான்னு மட்டும் பாரு. அவன் மூஞ்சி பேய் இறந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருடா. பாடுறா மகனை பார்த்து இனிமேல் சந்தோஷமா இரு. அதுக்குதாம்மா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் நீங்கள் இறங்குங்கம்மா. நான் இறங்கினதுக்கப்புறம் இறங்குங்கம்மா, அப்போ தான் நான் பார்க்க முடியும். சேர்ற மகனை, நீ இறங்கினதுக்கப்புறமே நான் இறங்குறேன். இந்நேரத்துக்கு இவர் எங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டு வராரு? கூட இருக்கிற பொம்பளை யாரு? எங்கள் மாமியார் மாதிரி தெரியுது. ஐயோ, அந்த கிழவியே தான். இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தா? ஐயோ, காயத்ரி கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. ஏம்மா, எதுக்கும் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்னன்னு தெரிஞ்சா நீயும் இப்படி தான் கத்துவ.
ஆமாம், உங்கள் மூஞ்சி ஏன் பேரஞ்ச மாதிரி இருக்குது, என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பாருடி, யாருன்னு தெரியும். யாரும்மா? யாருக்கும் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்குறீங்க? ஐயோ, இந்த கிழவி எங்கம்மா இங்கே வந்துச்சு? நம்ம பிளான் எல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குமா கன்ஃபார்மா? ஐயோ, இதை யாரும்மா போய் கூட்டிகிட்டு வந்தா? இதுக்கு எதுக்குமா நீ ஃபோன் பண்ணியா? ஏதாவது சொன்னியா? எப்படி திடீர்னு இங்கே வந்தது? ஏடி சொன்னேன், என்னமோ சொன்னியே, எதுக்குமா இப்படி காத்துற, எதுக்கு இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்குன்னு கேட்டியே நீயே. இப்போ நீ அப்படி தாண்டி இருக்கிற, இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிற? இப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ இந்த கிழவி எதுக்கு இங்கே வந்து நிற்குது? எனக்கு என்னடி தெரியும்? உங்கள் அப்பா தான் காலைல வெளியே போகிறேன்னு போனார், பார்த்தா இந்த கிழவி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் இதை வேலையை பார்த்துருப்பாருடி. கண்டிப்பாம்மா, நினச்சேன் இவர் இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணுவார்னு எனக்கு தெரியும்மா. ஓ, நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துருமே இந்த கிழவி, என்னம்மா பண்ணுறது? ஆமாம் ஆமாம், நான் உன்னைய அமுச்சிக்கிட்ட பேசுன்னு சொன்னனே, நீ பேசுனியே இல்லையா? இல்லடி, இல்லை, உன்னை அமுச்சிக்கிட்ட நான் பேசவே இல்லை. நல்லா வருவம்மா, நீ நல்லா வருவ. உடனே போய் உள்ளே போய் அமுச்சிக்கு ஃபோன் பண்ணுற, அமுச்சி இங்கே வர வைக்கிற. அமுச்சி தான் இந்த கிழவிக்கு கரெக்டாக இருக்கும். அடி ஏண்டி நீ வேற, எங்கள் அம்மா அப்படி இந்த பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிரும். என்னம்மா சொல்கிற? அண்ணன் தங்கச்சினாலே பிடிக்காது. இந்த அம்மா உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ணலையா? இந்த அம்மா எங்கள் அம்மா பண்ணதுக்கு மேலே நிறையாவே பண்ணியிருக்கு, இன்னும் பண்ணிகிட்ருக்குது. அதனால இவங்களுக்குள்ள பாச பிணைப்புகள் ஜாஸ்திடி. நம்ம பேச்சை எங்கள் அம்மா கேட்குமான்னு வேற தெரியலையேடி. இது வேறையா? ஐயோ, கிளவி வருதுமா வருதுமா, பேச்சு ஆஃப் பண்ணுமா, பக்கத்தில் வந்துட்டாமா கிளவி. ஆமாண்டி ஆமாம், கொஞ்சம் அமைதியாகவே இரு. என்னம்மா கிளவி பெரிய பொட்டியோடு வந்திருக்கு. ஐயோ, இங்கே டேராதான்னு நினைக்கிற, கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்பா ஏதோ பெருசாக பிளான் பண்ணி தாம்மா இந்த கிளவி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன். நினச்சேன், இதெல்லாம் முதலே யோசிக்க மாட்டியா? என்கிட்டயா சொல்லி தான் நான் ஏதாவது பிளானாவது பண்ணியிருப்பேன்ல. உன்னை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுமா. சரிடி, நீ என்ன பண்ணுறதுன்னு யோசிடி, எனக்கு வேறு பயமாக இருக்குடி. எப்படியோ இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும்டி. ஆமாம், நீ ஒன்றும் யோசிக்காத, என்கிட்ட சொல்லிட்டு நான் யோசிச்சு எல்லாம் பண்ணணும்ல. நீ சொல்லிட்டேன்னு நீ யோசிக்க வேண்டாம் பாரு. என்னதான் பண்ணுறதோ உன்னையெல்லாம் வச்சுரு. நீ வேறு 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கியிருக்க. உன்னையெல்லாம் என்னடா மகனே, உன் பொண்டாட்டி மூஞ்சி உன் புள்ள மூஞ்சி இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம்மா, உங்களை பார்த்துட்டாளுகள்ல, அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இவளுக்கு புரியாத மாதிரி நடிப்பாளுக, வேணா பாருங்க. தெளிவாக நீ அடுத்து என்ன பிளான் போடலாம் ஸ்கெட்ச் போடுவாளுக பாரு. என்ன போட்டாலும் பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? என்னடி மருமகனே, என்னடி பேத்தி, 2 பேரும் என்னை பார்த்து உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஏன் நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திடீர்னு வந்து நிற்கவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆகமா பாட்டி, ஆகமா. என்னத்துக்குடி உங்களுக்கு ஷாக்கு? உன் பாட்டிக்காரி தானே நான், வேற எங்கேயாவது வந்த ஏலியனா? இல்லை, பார்த்து ஷாக் ஆகிற ஆளுகளாம்மா, ஷாக்கு. இன்னமும் இந்த கிழவி வந்ததுமே வாயை பிடுங்குது, எனக்கு கோவம் வருதுமா. ஏதாவது திட்டிட போகிறோமா? அமைதியாரடி, நீ ஏதாவது திட்டினா அப்புறம் அவ்வளோதாண்டி. உங்கள் அப்பா உன்னை சும்மா விட மாட்டார், என்னையும் சும்மா விட மாட்டார். அந்த கிழவி இருக்குது, அப்புறம் அவ்வளோதான், எங்கெங்கேயோ போய் நமக்கு பிரச்சனை பெருசாயிரும்டி. ஏதாவது ஒன்று சொல்லி என்னை ஆஃப் பண்ணிடுமா? டேய் மகனே, 2 பேர் மைண்ட் வாய்ஸ் ஏதோ நம்மளை பேசிட்டு திட்டிகிட்டு இருக்க ஆளுகளா, நல்லாவே தெரியுது. நான் வந்தது இவ்வளோ 2 பேத்துக்குமே பிடிக்கல, அதனால தான்டா இப்படி மூணு உட்காந்துட்டு இருக்கிற ஆளுங்க. ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்களே, இவ்வளோ பிளானுக்கெல்லாம் பெரிய தடையாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதாம்மா இவ்வளோகளுக்கு. மருமகளே, மாமியார் இப்படியே வெளியே நிற்க வச்சு பேசணும் முடிவு பண்ணிட்டே என்ன? வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும், காஃபி டீ கொடுக்கணும், இதெல்லாம் தெரியாதா? இத்தனை வயசாகி ஒன்றும் உனக்கு புரியாதா? ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு என்ன மறந்து போச்சு எல்லாமே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கத்த போகலாம். பாட்டி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஏண்டா என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ளே நான் வரக்க இவளுக்கு விருப்பம் இல்லையாட்டு இருக்குது. இவளுக்கு மூஞ்சி முகரையும் பாரு. ஏதோ பயந்துலேயே உட்காந்துட்டு இருக்கிற ஆளுங்க. என்னடி உங்களுக்கு பயம்? அது என்னையை பார்த்து. நான் சும்மா என் பையன் பேரன் பேத்திகளை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் நீங்கள் என்னடி இப்படி உட்காந்துட்ருக்குறீங்க? யார் நீ? சும்மா வந்திருக்க, எனக்கு தெரியாதாடி கிளவி உன்னை பற்றி. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீ வந்திருக்கிற. இப்போ பேச ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர்கிட்ட மரியாதை எல்லாத்தையும் நம்மளே கேட்டு வாங்கணும் மாட்டிருக்குதுடா. ஏண்டா என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கிறா, இன்னும் திருந்தவே மாட்டாளாடா? எப்பவும் அப்படித்தாம்மா, உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம சொந்தனாலே அவளுக்கு ஆகாது, அவங்க சொந்தம்தான் அவளுக்கு வேணும். சரி உள்ளே வாங்கம்மா போவோம். இவளுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாளுங்க.
வாடா போய் என் பேரனையெல்லாம் பார்க்கணும். இவளுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாளுங்க. வாங்கம்மா வாங்க. ராஜி வா, அம்மாவுக்கு வந்து டீ போட்டு கொடு. அம்மா குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. உனக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கணுமா? உனக்கு புரியாதா தெரியாதா? அடி கொழுப்பு உங்கள் அப்பாவுக்கு. அவங்க அம்மா வந்தோடனே என்ன அதிகாரம் பண்ணுறாரு பாருடி என்னையே. ஆமாம், இத்தனை நாள் நீ மிரட்டின, அவங்க அம்மா வந்தோடனே அவருக்கு குஷியாயிருச்சு. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீ இப்படி தான் நடத்துவார். ஆமாண்டி, இந்த ஆளுக்கு இதே பழப்பா போச்சு. இனி இந்த கிழவி நீ எத்தனை நாள் இங்கே தங்க போகிறான்னு தெரியலையோ. அம்மா பாட்டி என்ன திடீர்னு நீங்கள் இங்கே விசிட்டு? ஏண்டி நான் வரக்கூடாதா? நான் பக்கத்து ஊருக்கு வந்தேன்டி ஒரு விசேஷத்துக்கு. அப்படியே உங்களைய பார்த்துட்டு போகலான்னு வந்தா 2 பேரும் அம்மாளும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்கன்னு ஒரு சந்தோஷமாக கூப்பிட்றீங்களாடி. ஓ, விசேஷத்துக்கு வந்தியா? ஓகே ஓகே. எந்த விசேஷத்துக்கு நான் வரக்கூடாதா? உங்கள் ரெண்டுத்துக்கு என்னடி ஆச்சு? உள்ளே வாங்கடி, உள்ளே வாங்க, பேசிக்கலாம், வாங்க உள்ள. நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடி. அந்த கிழவிக்கு எதுவுமே தெரியாது போல, உங்கள் அப்பா எதுவும் சொல்கிறது போல. திடீர்னு காலைல ஃபோன் வந்ததுன்ட்டு போனார். நீ ஏன்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதுக்கு? நீ ஏமா உன்னி நம்பிட்டு இருக்கிற உன் புருஷனை? உன் வீட்டுக்கார் எல்லாத்தையுமே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த கிழவி தெளிவாக பிளான் பண்ணி வந்திருக்குது. இதுவா கல்யாணத்துக்கு போயிட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது? நல்லா பாரு. என்னமோ போடி, இதுக்கு மேலே இங்கேன்னா என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க. நான் உள்ளே போகிறேன்டி. என்னமோ பண்ணு, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு போயிட்டு வரேன். என்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்? ஏதாவது பண்ணுங்கிறீல்ல, அது பண்ணுறதுக்கு தான் ஒரு பிளானை போட்டேன். என் வீட்டுக்காரை வெளியே அனுப்பிச்சேன், நான் பின்னாடி போகிறேன். நீ என்னமோ பண்ணு, எப்படிதான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இந்த கிளவி நினச்சாதான் பயமாக இருக்குது. ஆனால் இதுக்கு இருக்கிற டைமுக்கு அந்த பிளானை எல்லாம் உடச்சிருமா. நான் எதுக்கோ பண்ணி பார்க்குறேன். முன்னாடி நீயே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட. வேற என்ன சொல்லுவாங்க? உன் மாமியாவை பற்றி உனக்கு தெரியாதா? எப்படியாவது இந்த பிளானை நான் பண்ணதாம போகிறேன். என்ன தான் நடக்குது நானும் பார்த்துறேன். இந்த கிளவியா இல்லை நானான்னு பார்த்துட்றேம்மா. சரிடி, பார்த்து போயிட்டு வா. அதுக்கிட்டையும் சொல்லிட்டு போ. பாட்டி, அப்பா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. என் வீட்டுக்கார் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வாம்மா. ஏண்டா என்னடா இப்போ வெளியே வேலையாம்மா? ஏதோ பிளான் போட்டிருப்பாளோ, கண்டுபிடி என்னன்னு. ஆமாம். ஏண்டி நான் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே நின்றுட்டு இருக்கிற? உள்ள வீட்டுக்குள்ள நட. ஆமாம் ராஜி, வா, உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது எனக்கு. வா சாமி, உள்ளே போய் டீ போட்டு குளிச்சுட்டு சாவகாசமாக சாப்பிட்டு பேசலாம். வாடா தம்பி, நீயும் போகலாம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பியா? சரிம்மா, வாங்க ராஜி வா. வரேன்.